கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாலினோட கையில இருந்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருச்சுன்னு சொல்றாங்க. அதை நான் வந்து கடுமையா மறுக்கிறேன். அவர் வந்து போட்டுக்கிறாரு, சுடலையின் அட்டகாசம் ஒழியக்கூடிய நாட்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நம்மள வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து கோர்ட்டுடைய உத்தரவுகளை வந்து பல்வேறு விஷயங்கள்ல இந்த காவல்துறை வந்து மீறி இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து காவல்துறை மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். லஞ்ச ஒழிப்புத்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. நம்முடன் இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. கே நேரு அவர்கள் மேல வழக்கு உடனடியாக பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை தொடங்கிட்டாங்களா? தமிழ்நாட்டோட தேர்தல் களம் வந்து இப்போ ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மக்கள் வந்து யாரு அடுத்து ஆட்சியை பிடிக்க போறாங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில கோர்ட்டோட இந்த உத்தரவு வந்து பொதுமக்கள் மத்தியில் கவனிக்க வைக்கிற விஷயமா இருக்கு. ஏன்னா திமுகவுடைய வெற்றிங்கிறது அமைச்சர் நேருவோட கையில் இருக்குங்கிறது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட இந்த நேரு அவர்களை திமுக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் விட்டு கொடுக்க தயாராக கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ உயர்நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்குது கே நேரு அவர்கள் மேலே. ஆனால் என்ன ஆனாலும் இந்த திமுகவை சார்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை அவர்கள் வந்து கண்டிப்பாக வழக்கு பதிய மாட்டாங்கங்கிறது உயர்நீதிமன்றத்துக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை மக்களுக்குமே தெரியும், ரொம்ப தெளிவாகவே தெரியும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் அவர் போட்டிருந்த வழக்கை வந்து அடுத்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டில் வந்து கொண்டு போய் கேட்டிருக்கிறாரு. அப்போதைக்கு வந்து பதில் அளித்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து மறு ஆய்வு மனு வந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிறோன்னு சொன்னாங்க. தாக்கல் செஞ்சிருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கு இன்னும் நம்பர் கூட ஆகலை. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஒரு பதிலை எடுத்துட்டு எங்கள்கிட்ட வரீங்களே, அது வரைக்கும் நாங்கள் வந்து காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி ரொம்ப காட்டமாக வந்து உயர்நீதிமன்றத்தில் பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து தொடர்ந்து நீதிமன்றத்தோட விளையாண்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரியான நடைமுறை வந்து நீதிமன்றத்துக்கு எதிரானதுங்கிறத முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் வந்து 2025 ஏதோ ஒரு புகாராக வந்தது கிடையாது. அத்தனை ஆதாரப்பூர்வமாக வந்த ஒரு விஷயத்த வழக்கா பதிஞ்சு உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பை வந்து நீங்கள் நிறைவேற்ற முடியலைன்னா நீங்களாம் எதுக்காக இந்த பதவியில் இருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப காட்டமான விஷயங்களை வந்து கோர்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரொம்பவே பயந்து போய் தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து கோர்ட்டுடைய உத்தரவுகளை வந்து பல்வேறு விஷயங்கள்ல இந்த காவல்துறை வந்து மீறி இருக்கிறாங்க. அது நம்ம மக்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து காவல்துறை மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ பொதுவாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து யாராச்சும் லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தோன்னா அதில் ஒரு நடவடிக்கை இருக்கும். அவங்க வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டாக செதஞ்சு போயிடுச்சு மக்கள் மத்தியில். ஸோ இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஆனால் சில படித்த மேதாவிகள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாலினோட கையிலிருந்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை நான் வந்து கடுமையாக மறுக்கிறேன். ஏன்னா இன்னமுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கைபொம்மை மாதிரி தான் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மீண்டும் எங்கே ஸ்டாலின் வந்துடுவாரோ அப்படிங்கிற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் முழுமையான கண்ட்ரோலை வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் வந்து காவல்துறை மேலே வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை காவல்துறைன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க கையில் அதிகாரம் இல்லாத ஒரு சமயத்திலையும் திமுகவுக்கு அவங்க வந்து சப்போர்ட்டிவான நடவடிக்கைகள் எடுக்குங்கிறது ஒரு அதிகார துஷ்பிரயோகம். அவங்களை ஏற்றுக்கிட்டு அந்த பதவிக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் தான் சொல்லணும். உயர்நீதிமன்றத்தில் அதை தான் அவங்க தெளிவாக கேட்குறாங்க. நீங்கள் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிற மனு இன்னும் நம்பர் கூட ஆகலை, ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லாமல் இதுக்கு மேலேயும் நீங்கள் இழுத்தளிக்கக்கூடாது. ஏப்ரல் 20 சரியான பதிலோட நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமாக இவங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து கோர்ட்டில் பண்ணக்கூடிய ஸ்டெண்ட் என்னவா இருக்கும்னா, ஐயா எங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு தப்பிச்சுக்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. ஏன்னா காவலர்கள் வந்து ரொம்பவே புத்திசாலிகள். அடுத்து யார் ஆட்சி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வழக்கை வந்து நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மே 4க்கு அப்புறம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க. இதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறுபடியும் நம்ம ஒரு வேளை சந்திச்சோன்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அன்றே கணிதார் ஸ்ரீராமுங்கிற மாதிரி
ஸோ இந்த விஷயத்துல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க போறது இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்திகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சாரர் சொல்ற மாதிரி ஸ்டாலின் கையில என்னங்க எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலினே குறை சொல்றீங்க, அவர் ஆட்சியில இருந்தாரு 5 வருஷம், அவர் நம்மளை துன்பப்படுத்தினாரு, துயரப்படுத்தினாரு, இப்பதான் அவர் ஆட்சியை விட்டு போயிட்டார்ல, இப்பதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தோட மொத்த கட்டுப்பாடுமே எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருச்சு, இன்னும் ஏங்க நீங்க அவரை புகார் சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ நான் பர்சனலாக ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ், சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு பதிவிட்டிருக்கிறாரு, அரசாங்கத்துக்கு எதிராக பதிவிட்டிருக்கிறாரு 2024. அப்போ அவர் பதிவிட்ட கருத்தை இன்னொருத்தவங்க ரீஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே என்னோட கிளைண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தவர், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பாமரர், அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல ஒரு கை வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுச்சு. அவர் கலெக்டர் கொடுக்கக்கூடிய அந்த ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியத்தில் வந்து அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இந்த ஸ்டாலினோட கொடுங்கோல் ஆட்சினால பாதிக்கப்பட்டாரோ என்னவோ தெரியல. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து போட்டுக்கிறாரு, சுடலையின் அட்டகாசம் ஒழியக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு. நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க சொல்லுங்களேன், சுடலைன்னு சொன்னோன்னா உங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வருது? ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே சுடலைன்னா யாருன்னு தெரிய போறது இல்லை. ஆனா காவலர்களுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கும் போல அவர் மேல புகாரை பதிஞ்சு இப்போ அவர் மேல சமுதாயத்துல பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. 2 மிகப்பெரிய பிரிவுகளுக்கு இடையே வன்முறையை தூண்டி இருக்கிறாரு. இந்த ஒரு கை இல்லாதவர் மிகப்பெரிய கிரிமினல் குற்றவாளின்னு சொல்லி காவல்துறையினர் இப்போ குற்றம் பதிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சுடலைங்கிறத காவலர்கள் தான் வந்து ஸ்டாலின் புரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை ஸ்டாலினுக்கு எதிராக இந்த காவலர்களே செயல்படுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், இன்னுமே கட்டுப்பாடு, காவல்துறையோட ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் ஸ்டாலினோட கைகளில் மட்டும்தான் இருக்கு. இப்போ சுடலைன்றதுக்காக வழக்கு போடுறாங்களா? சுடலைங்கிறதுக்காக வழக்கு போட்டுக்கிறாங்க. அந்த கேஸை வந்து நான் நேரடியாகவே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதை எடுத்துட்டு போய் ஹைகோர்ட்ல குவாஷ் பண்ணா நிச்சயமா வந்து அங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, காரி துப்பி இந்த கவர்மெண்ட்டை, காவல்துறையை மிரட்டியே இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணுவாங்க. ஆனா அவ்வளோ தூரம் அங்க செல்ற அளவுக்கு அந்த பாமர மக்களுக்கு வந்து ஒரு பொருளாதார பற்றாக்குறை. நாங்க வந்து ஒரு மிரட்டி பார்க்குற மாதிரி இல்லை இருக்கு. ஒரு சாமானியனையும் இந்த மாதிரி மிரட்டி பார்த்ததுன்னா இனிமேல் யாருமே இது மாதிரி பதிவு கூட போடக்கூடாது அப்படின்ற ஒரு எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரமே இல்லாத மாதிரில இருக்கு இதை பார்க்கும்போது. இது கட்டாயமா இந்த 5 வருஷத்துல இது மட்டும் தான் நடந்துச்சு. பத்திரிகையாளர்களை ஒண்ணு கேஸ் போட்டு அடக்குனாங்க, இல்ல கேஷ் கொடுத்து அடக்குனாங்க. இந்த 2 விஷயத்தையும் பத்திரிகையாளர்களையே ஆஃப் பண்ணக்கூடிய இந்த சர்வாதிகார அரசாங்கத்தால ஒரு பாமரரை மிரட்டுறது அவ்வளவு சாதாரண விஷயம் தான்ங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாடு இப்பயுமே இருந்துட்டு இருக்கிற நிலைமையில நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்கறதே வந்து ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன். ஸ்டாலின் அவரே சொல்லியிருந்தாரு வழக்கு போட்டு விசாரணை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேர்தல் வந்தா வந்து விதவிதமா வந்து கட்டுக்கதைகளை விடுவாரு. இதே ஸ்டாலின் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, திமுகவை வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு கட்டமைக்க பாக்குறாங்க, இதை நான் கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அதே கட்சியில இருக்கக்கூடிய ஆராசா இந்து பெண்களை வேசிங்கிற அளவுக்கு அவமானப்படுத்தி பேசினதை ஸ்டாலின் மறந்துருப்பாரா? அவருடைய தந்தை வந்து இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்தி எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினதை வந்து ஸ்டாலின் மறந்துருப்பாரா? இதே ஸ்டாலினுடைய வாயால இந்துக்களுக்கு எதிராக பல அருவருக்கத்தக்க கருத்துக்கள் வந்திருக்கு, அதை ஸ்டாலின் மறந்துருப்பாரா? ஸோ அவரே இப்போ என்ன பண்றாருன்னா இந்துக்களுக்கு ஆதரவானவங்க தான் திமுகன்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு பழனிக்கு போனார்னா வேலை எடுத்து தலையில சுத்திக்கிட்டே வருவாரு. ஸோ தேர்தல் வந்துச்சுன்னா திமுக காரங்க வேற மாதிரியா இருப்பாங்க, தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய முகமே வந்து வேற மாதிரி மாறிடும். அந்த மாதிரியான ஒரு கருத்துல தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தெளிவாவே சொல்றேன், இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் வந்து நேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பார்த்துக்க கூடியது முதலமைச்சரோட பொறுப்பா தான் இருக்கும். ஏன்னா அவர் பல்வேறு சட்டமன்றத்தோட பொறுப்பாளராக இருக்கிறதுனால இந்த தேர்தலை நேரு நம்பி தான் அவங்க சந்திக்கிறாங்களும் கூட. இந்த மாதிரியான சூழ்நிலையில நேரு மாதிரியான முன்கள பணியாளர்களை இழந்துட்டாங்கன்னா தேர்தலே இவங்க லாஸ் பண்ணிடுவாங்கிறது பொதுமக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த விஷயம் ரொம்பவே பதட்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா நேரு வந்து கை கழுவிடுவார் இந்த முதலமைச்சருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்.